மாப்பிள்ள உங்ககிட்ட வந்தால் தாய மனசு தெளிவாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு, ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி ஒரு உணர்வு இருக்குங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள ஒரு ரகசியம் சொல்லுங்க. இந்த பகுத்தறிவு, இந்த ஆறறிவுன்னு சொல்கிறாங்களே, நம்ம ஆறறிவு மனிதன்னு சொல்கிறாங்களே, இந்த மிச்சம் 5 அறிவு யார் மாப்பிள்ள, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். நல்லா கவனமாக கேட்டுக்க. முக்கியமான விஷயம், உலகத்தில் உள்ள அத்தனை மனித ஜீவராசிகளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இது. இப்போ நான் சொல்கிறேன், ஓரறிவு உள்ளது மரம் மட்டும். மரம், செடி, கொடிகள் இதெல்லாம் ஓரறிவு. அந்த ஓரறிவு ஏன் அந்த ஓரறிவுன்னு சொன்னால், அந்த ஓரறிவுக்குள்ள தன்னுடைய உணவை தானே தேடி, இந்த வேர் இருக்க கீழே அந்த வேர்லேருந்து எழுத்துரும், அந்த உணவுகளை எழுத்துரும். அதுக்கு ஒரே அறிவு, அதை தவிர எந்த அறிவும் கிடையாது. காய்க்கிறது, பழுக்கிறது, பூக்கிறது இதெல்லாம் அதுக்கு தெரியாது. இந்த அடியில் இழுக்குது பார்த்தா அந்த நீரை உணவா, அது மட்டும்தான் அதுக்கு தெரியும். ஆனால் பாருங்க, தன்னையும் அறியாமல் எத்தனையோ காய் கனிகள் உணவு பதார்த்தங்கள் எல்லாம் மனிதன் இந்த மற்ற ஜீவராசிகள் அத்தனை பேர்த்துக்கு அப்படியே தானமாக வாரி வழங்குது. இந்த ஓரை 2 அறிவு. 2 அறிவு உள்ளது இந்த வண்டுகள், ஊர்வன வண்டுகள். இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 அறிவு. இது இங்கிருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வரும். இடம் விட்டு இடம் கொஞ்சம் மாறும். அதனால் இடம் விட்டு இடம் மாறுறதுனால ஓரறிவு இடம் விட்டு இடம் மாறுறதுக்கு முடியாது. இந்த 2 அறிவு வண்டுகள் இம்மாதிரி இருக்கிறதெல்லாம் இடம் விட்டு இடம் இறை தேடிக்கிட்டு வர்றது, அது பாதுகாத்துக்கிறதுக்கு 2 அறிவு. இந்த 3 அறிவுகள் அப்படிங்கிறது ஊர்வன. கொஞ்சம் அதிக அப்பால் எங்கெங்கே பாம்பு, பல்லி, இது மாதிரி புழு, இது எல்லாம் பாருங்கன்னா என்னென்னமோ சித்து வேலைகள் எல்லாம் செய்யும். அதெல்லாம் 3 அறிவு உள்ளது. இந்த 4 அறிவு இருக்குது. கண்டம் பட்டு கண்டம் கூட பறக்கும். பறவை இனத்துக்கு 4 அறிவு. அது பாருங்க என்னென்ன வேலை செய்யுது, அதுக்கு 4 அறிவு. 5 அறிவுங்கிறது மிருகங்களுக்கு 5 அறிவு. அது என்ன, நமக்கு அடுத்தாப்புல அது என்ன சொன்னாலும் கேட்கும். இன்றைக்கி அந்த மிருகத்தை வச்சு என்னென்னமோ வேலை செய்கிறான். 4 அறிவு பறவைகளை வச்சு என்னென்னமோ வேலை செய்கிறான். மனிதர்களை விட மிஞ்சுது அறிவுரை. அதுக்கு அடுத்தாப்புல தான் 6ஆம் அறிவு நமக்கு ஒரு மனிதன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஓரறிவு உள்ள மரம் யாருக்கு எந்த பாதகமும் செய்யலை, தான தர்மங்கள் தான் கேட்காமே செய்யுது. 2ஆம் அறிவு அதது மண் வளத்தெல்லாம் சரி பண்ணுது, அந்த வேலையை அதுக்கு செய்யுது. 3ஆம் அறிவு அப்படிது. 4ஆம் அறிவு அப்படி தான் இந்த இயற்கைகளை நல்லா அழகுபடுத்துது. எல்லாம் படு சுத்தமாக சுகாதாரத்துக்கு அந்த இறைகளெல்லாம் கீழே அந்த எச்சங்கள் விழுகுதே, அதெல்லாம் மருத்துவ குணம் உள்ளது. அப்படி மனிதர்களுக்கு பயன்படுது. 5ஆம் அறிவு அந்த மிருகம் கொழுப்பு போகிறது, அதான் இவன் மனிதன் செய்கிற வேலைகளுக்கு பயன்படுது. அந்த மிருகங்கள் எல்லாம் அவனுக்கு உணவாக பயன்படுது. ஆனால் 6ஆம் அறிவு உள்ள மனிதன் யாருக்கு பயன்படுகிறான்? அவன் பிணமாக போனால் சுட்டு எரிக்கும் போது இதே மனிதர்கள் துர்நாற்றம் என்று ஓடுகிறார்கள், விஷம் என்று ஓடுகிறார்கள். அதே அந்த மிருகத்தை அங்கே சுட்டு திங்கிறான், அந்த வாடை அவனுக்கு ருசிக்குதுங்கிறான். மனிதனுக்கு மனிதனே பயந்துட்டு அவன் துர்நாற்றத்தை பாடு ஓடுகிறான். அப்போ யார் விஷம் உள்ளவன்? யார்? எல்லா விஷத்திலையும் கொடிய விஷம் மனிதனுடைய வேர்வை துளிகளும் மனிதனுடைய ஆவிகளும் துர்நாற்றம் பயங்கரமான விஷத்தன்மை உள்ளது. இதைத்தான் பகுத்தறிவுவாதி என்று சொல்கிறார். பகுத்தறிவுவாதிகளாக இருந்தால் இந்த மற்ற 5 அறிவுகளும் அவங்கள காப்பாற்றிருக்கணும், அதுகளை காப்பாற்றிருக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் நாசம் பண்ணோம். அதானே செஞ்சோம். அதனால் எல்லாரும் ஒரே இனம் அப்படின்னு வாழ்ந்து பழகணும். அதை புரிஞ்சுக்கணும். புரியுதா? இதுதான் விடம்.